சிம்பிளா, ஈஸியா 6 வகையான ஹோலி ஸ்பெஷல் ரெசிபீஸ் தான் பார்க்க போறோம். முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மால்புவா அது கோதும மாவுல. அதுக்கப்புறம் மாம்பழத்த வச்சு ஒரு 10 நிமிஷத்துல ஒரு லட்டு பண்ண போறோம். அதுக்கப்புறம் பன்னீர் ஜாமுன், ஸ்வீட் கடையில கிடைக்கிற மாதிரியே நல்லா பஞ்சு போல எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறமா ஜிலேபி இல்ல ஜாங்கிரி நீங்க எது வேணாலும் வச்சுக்கலாம். அந்த ஸ்வீட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப ஜூஸியா இருக்கும். அதுக்கப்புறமா ஷக்கர்பரா. இது வந்து ஹோலிக்கு வந்து கண்டிப்பா எல்லாத்து வீட்லயுமே செய்வாங்க நார்த் இந்தியால. நல்லா கிரிஸ்பியா இருக்கும். 2 வீக்ஸ் வரைக்குமே இது வந்து பார்த்தீங்கன்னா, கெட்டு போகாது. அதுக்கப்புறம் மைதா பர்ஃபின்னு சொல்லிட்டு 90ஸ் கிட்ஸோட ஃபேவரைட்டுன்னு சொல்லலாம். ஸோ இது எல்லாமே எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நாம இன்னைக்கு பார்க்க போறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான மால்புவா தான் பார்க்க போறோம். அது வந்து மைதா இல்லாம கோதுமையில பண்ண போறோம். இதனால வந்து டேஸ்ட் எல்லாம் எதுவுமே மாறாது. ரொம்ப ரொம்ப அப்படியே வந்து வாயில வச்சோன்னா கரைஞ்சிடும். குழந்தைகளுக்கு வந்து ஈவினிங்ல குடுக்கலாம். ரொம்ப இன்ஸ்டன்ட்டான ஒரு எனர்ஜி ஸ்வீட்டுன்னு சொல்லலாம். இது வந்து தீபாவளியா இருக்கட்டும், ஹோலியா இருக்கட்டும், ரக்ஷாபந்தன் எதுக்கு வேணாலும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். இதுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்துருக்க பார்த்துக்குங்க. இப்போ கோதுமை மாவு வந்து 1 கப் எடுத்துக்கலாம். பால் பவுடர் வந்து 1/4 கப், ரவை 2 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் ஃபெனல் அதாவது சோம்பை வந்து நீங்கள் லைட்டாக வந்து க்ரஷ் பண்ணி போட்டுருங்க. இதில் சோம்பு பவுடர் இருந்ததுன்னா 1 டீஸ்பூன், கொஞ்சம் ஏலக்காய் பொடி கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ ஏலக்காய் வந்து ஆப்ஷனல் தான், ஏன்னா எல்லாத்துக்கும் ஏலக்காய் போட போகிறோம். ஸோ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து பால் ஊற்ற போகிறோம். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் ரொம்ப பிடிக்காதவங்க பால் பாதி இல்லை அப்படின்னா தண்ணி பாதி கூட ஊற்றி பண்ணிக்கலாம். ஸோ கிராஜுவலாக அந்த கட்டியெல்லாம் இல்லாமல் பண்ணுங்கள். இப்போ இன்கேஸ் உங்களுக்கு வந்து இதில் கரண்டியில் வந்து மிக்ஸ் பண்ண வரலன்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை. உங்கள்கிட்ட விஸ்க் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலான்னா கட்டி இல்லாமல் கலந்து ஒரு தோசை பேட்டர் எப்படி இருக்கும், அதாவது தோசை மாவுக்கு நம்ம எப்படி கரைப்போமோ அதே மாதிரி கரைச்சி வச்சுக்கலாம். ஸோ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கட்டி இருக்குது. ஸோ அதனால் நான் ஒரு சின்ன விஸ்கை வச்சுட்டு நல்லா பீட் பண்ணால் நமக்கு அந்த ஷைனிங்கான பேட்டர் ரெடி ஆகிடும். இதை மூடி ஒரு 20 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் நீங்கள் அப்படியே வச்சிடலாம். இது ரொம்ப டைம் எடுத்துக்காது. இதில் பேக்கிங் பவுடர் சோடா எதுவுமே தேவை கிடையாது. ஸோ இதை அப்படியே விட்டுருங்க. இப்போது சுகர் சிரப்புக்கு சுகரும் தண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சி மாதிரி வரணும், அதாவது கையில் ஊட்டும் போது ஸ்டிக்கியாக இருக்கணும், அவ்வளோதான். ஒரு 8 நிமிஷம் ஆகும். இதுக்கு ஏலக்காய் பொடி, அதுக்கப்புறம் குங்குமப்பூ இதெல்லாம் போட்டுக்கலாம். நீங்கள் கலர்ஸ் எல்லாம் இதை யூஸ் பண்ணாதீங்க. நம்ம கடையில் வாங்கும்போது கலர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ பாருங்கள் இது வந்து கொஞ்சம் தொட்டு பார்க்கும்போது ஸ்டிக்கியாக இருக்கணும். நான் ஒரு கம்பி பதமெல்லாம் வேணாம். இதை எடுத்து அப்படியே தனியாக வச்சிடலாம். இதுக்கப்புறம் ரபடி பண்ண போகிறோம். ரபடிக்கு பால் வந்து 1 லிட்டரோ 1/2 லிட்டரோ எடுத்துக்கோங்க. நம்மகிட்ட பால் அதிகமாக இல்லைன்னா 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் சுகர், இதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். இதுக்கப்புறம் சாஃப்ரான் போட்டுக்கலாம். இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறதுக்காக நான் வந்து பால் பவுடர் வந்து போடுறேன். ஸோ அது வந்து பால் பவுடர் போட்டு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1/3 கப் பால் பவுடர் போடுறேன் நான். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக போடுறேன். 1/3 கப் அப்படின்னு என்ன, ஒரு 80 கிராம் பால் பவுடர் இன்ஸ்டண்ட்டாக ரெடி ஆகிடும் நமக்கு. ஸோ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா திக்காக வந்துருச்சு. இதில் வந்து நம்ம பாதாம், பிஸ்தா, முந்திரி எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆற வச்சோன்னா ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இல்லை டைரெக்டாக கூட நம்ம அப்படியே ஊற்றி சாப்பிட்லாம். இப்போ நம்ம நல்லா சூடான எண்ணெயில் நம்ம எப்படி ஆப்பமெல்லாம் பண்ணுவோமோ அதே மாதிரி நம்ம பண்ணுறோம். ஊற்றிட்டு ஒரு கரண்டியில் நல்லா வந்து ஹை ஃப்ளேமில் வைங்க, அப்போ தான் வந்து அது உப்பி வரும். ஸோ இது பார்த்திங்கன்னா உப்பியும் வரல, தட்டையாகவும் இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஒரு பெரிய ஒரு பேன் வச்சுட்டு நீங்கள் ஃப்ளாட்டாக வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வந்து 2-3 கூட போட்டு எடுக்கலாம். இது மாதிரி கோல்டன் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். ஸோ இதே மாதிரியே பாருங்கள், நமக்கு ஒவ்வொரு தடவை நம்ம பேட்டர் வந்து மிக்ஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் ஊற்றணும். ஸோ பாருங்கள் அப்படியே நல்லா உப்பி ஒரு பூரி மாதிரி வந்துடுச்சு. இதே ஒரு நல்ல ஸ்வீட்டுன்னு சொல்லலாம். கொஞ்சம் சுகர் கலந்திங்கன்னா இதே ஒரு தனியான ஒரு கோதுமை அப்பம்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு நல்லா வந்துடும். இது பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌனாக இருக்குது. ஸோ நான் வந்து 3rd ஊற்றி காட்டுறேன். எதுக்காகனா நான் வந்து ஒவ்வொன்றா ஊற்றினேன். இப்போ 2 எப்படி ஊற்றுறதுன்னு காட்டுறேன். இது நல்லா மேலே வர வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணுன்னா அடுத்தது ஊற்றாமல் இருக்கணும், இல்லைனா அதுவும் ஃப்ளாட் ஆகிடும், ஷேப் மாறிடும். ஸோ இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையும் ஊற்றி எடுத்துகிட்டு அந்த சுகர் சிரப்பில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ரபடி மேலே ஊற்றி சாப்பிட போகிறோம். நீங்கள் சுகர் சிரப்போடையும் விடுறனா விட்டுறலாம். இப்போ இந்த வார்மான சுகர் சிரப்பில் இதை வந்து டிப் பண்ணிவிட்டு ஒரு 50 செகண்ட் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் அந்த சுகர் சிரப்பெல்லாம் வடிச்சிடணும். சுகர் சிரப் ரொம்ப இருக்கக்கூடாது சொன்னு. ஸோ வடிச்சிட்டு நம்ம எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சலாம். இதே மாதிரி தான்
எப்படி சர்வ் பண்ண போகிறோன்னு நான் காட்டுறேன். தனித்தனியாக வச்சு நீங்கள் ரபடி ஊற்றியும் சாப்பிட்லாம். பட் நான் இது பண்ணுறதுக்கான ரீசன் என்னென்னா, நான் வீடியோக்காக நான் எல்லாத்தையும் வச்சு அது மேலே ரபடி ஊற்றுறேன். நீங்கள் ரபடி வந்து ஹாட்டாக கூட ஊற்றலாம். அதாவது ரபடின்னு சொல்கிறது தமிழில் வந்து பாசுந்தின்னு சொல்லலாம். நல்லா ஆடையெல்லாம் சேர்ந்துருக்கும். நல்லா ஓரளவுக்கு நல்லா திக்காக இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மால்புவாக்கே ரொம்ப பர்ஃபெக்டான டேஸ்ட்டை கொடுக்குறது. அப்படியே ஊற்றி நம்ம தனியாக ஒவ்வொன்று எடுத்து வச்சு அது மேலே ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம வந்து மைதாவில் தான் டேஸ்ட் வரும்னு நம்ம நினைக்க வேணாம், கோதுமையிலையும் வரும். கோதுமைங்கிற அந்த ஃப்ளேவரோ அந்த டேஸ்ட்டோ நமக்கு வந்து இந்த ஸ்வீட்டில் தெரியாது. ஸோ அதனால் ஹெல்த்தியாக சாப்பிடணுன்னா இது மாதிரி கோதுமை மாவு யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் நினைக்கலாம் ஃப்ரை பண்ணுறது ஹெல்த்தியான்னு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். பட் ஆனால் எப்போவாவது ஒரு தடவை இப்படி சாப்பிட்றது, நம்ம மைதா இல்லாமல் சாப்பிட்றது ஓகே. எப்போவாவது ஒரு தடவை மைதாவோட செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ கூடிய சீக்கிரமாக அந்த வீடியோவும் நான் போடுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆயில் அப்சர்வ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா 2 கரண்டி கடையில் நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டிங்கன்னா அதிரசம் மாதிரி பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். சிம்பிளாக ஈஸியாக ஸ்வீட் கடையில் கிடைக்கிற சக்கரை நம்ம வீட்லேயே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மைதா பிஸ்கட்டுன்னு சொல்லலாம், இல்லைன்னா மைதா கேக்குன்னு சொல்லலாம். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாயில் வச்சோன்னா கரைஞ்சிடும். கிட்டத்தட்ட 2 வாரத்துக்கு கெட்டு போகாது. தீபாவளிக்கு ரொம்ப ஒரு பெஸ்ட்டான ஸ்வீட்டுன்னு சொல்லலாம். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 1.5 கப் மைதா, இல்லைன்னா நீங்கள் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். பேக்கிங் பவுடர் இல்லைன்னா பேக்கிங் சோடா, அதுக்கப்புறமா நெய் வந்து 6 டேபிள் ஸ்பூன் போடணும். இல்லை நீங்கள் 1/4 கப் கூட போட்டுக்கலாம். ரொம்ப நெய் போட்டாலும் உங்களுக்கு பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் ஆயிலில் போடும்போது. முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நெய் பிடிக்கல அப்படின்னா நல்லா சூடான எண்ணெய் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஊற்றி கூட பிசைஞ்சு எடுத்து வைக்கலாம். ஸோ இதை நல்லா முதல்ல பிசைஞ்சதுக்கப்புறமா தேவையான அளவு பால் ஊற்றிட்டு நல்ல டைட்டான மாவு மாதிரி கொண்டு வந்துடணும். இந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இந்த சக்கரை பர்ஃபெக்டாகவே வராது. அதே சமயம் ரொம்ப நேரம் வச்சுருக்கும்போது, அதாவது ரொம்ப நாள் வச்சுருக்கும்போது நம்மளுக்கு அந்த டேஸ்ட் வந்து மாறிடும். ஸோ இது மாதிரி டைட்டாக டோ கொண்டு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். இதுக்கப்புறமா நம்ம டைரெக்டாக தேய்ச்சி எடுக்க போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும். இதை வந்து ஃபஸ்ட்டு திக்காக தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சிட்டு நம்ம திரும்ப கட் பண்ணிவிட்டு லேயர் மாதிரி பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா நமக்கு சக்கரை வந்து ஃப்ரை பண்ணும்போது அதில் நிறைய லேயர்ஸ் வரும். அதுக்காக தான் இந்த ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இது மாதிரி ஸ்மூத்தாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரி இது மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம லேயர்ஸை வைப்போம். இதுக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நெய்யோ இல்லை மாவோ வந்து தூவ மாட்டோம். ஸோ ஒரு பர்ஃபெக்டான ஸ்வீட்டுன்னு சொல்லலாம். டீக்கு நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து விடலாம். இது வந்து சுகர் பிடிக்காதவங்க நீங்கள் வெல்லத்தில் பண்ணலாம். ஈவன் நீங்கள் ராகியில் கூட பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் திணை வரகுல பண்ணலாலுமே நல்லாயிருக்கும். ஸோ ஒரு சில இடத்துல இதில் வந்து எக் ஆட் பண்ணுவாங்க. நீங்கள் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். இது வந்து எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் பண்ணலாம், நல்லாவே இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஸ்கொயராக தேய்ச்சிக்கலாம். ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது, ரொம்ப நீங்கள் தின்னாக வந்து தேய்க்கக்கூடாது. ரொம்ப தின்னாக தேய்ச்சிங்க என்னாகும் அப்படின்னா அந்த லேயர்ஸ் வந்து போயிடும். ஸோ இது பிகினர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். நோ ஃபெயில் ரெசிபின்னு சொல்லலாம். ஸோ திக்காக இல்லை அப்படிங்கும்போது உங்களுக்கு நிறையா மாவு தூவி அதுக்கப்புறம் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி பண்ணிடாதீங்க. இப்போ தேவையான ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கொயர் மாதிரி இருக்கிறதா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்வீட் கடைகளெல்லாம் எப்போவுமே இருக்கும். ஸோ இது வந்து நம்ம கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம சூடான எண்ணெயில் போட்டு தான் ஃப்ரை பண்ணணும். ஆயில் அப்படிங்கும்போது நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில், நெய், அதுக்கப்புறமா கடலெண்ணெய் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். தேங்காய் எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது தேங்காய் எண்ணெயோட ஃப்ளேவர் வரும். ஸோ தேங்காய் எண்ணெய் மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அந்த திக்னஸ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நம்மளுக்கு கையில் எடுக்கும்போதே ஒட்டாமல் தான் இருக்கும். ஸோ பெரிய அளவில் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து எல்லாமே
ஃபஸ்ட்டு தேய்ச்சி வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரை பண்ணுறக்கு ஆரம்பிக்கணும். இப்போது லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடாக இருக்கணும். எண்ணெய் சூடாக இல்லாத போது போட்டிங்க அப்படின்னா ஆயில் அப்சர்வ் பண்ணும், இல்லைன்னா ஆயிலில் பிரிஞ்சு வரும். ஸோ சூடாக இருக்கணும். அதே சமயம் லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். நல்ல ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும். ஸோ இந்த காரணத்துக்கு கொண்டும் ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம். இதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் டைம் தேவைப்படும், அதாவது ஃப்ரை பண்ணுறதுக்கு. ஸோ இதேவே நீங்கள் முழுசாக செய்யாமல் இடையில நம்ம ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இதை செய்யும்போது உங்களுக்கு ஈஸியாக ரெடி ஆகிடும். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும், நல்லா ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா நான் கோதுமையிலையும் போட்டிருக்கேன் வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ கோதுமை மைதா மிக்ஸ் பண்ணி எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன், ரொம்ப சிம்பிளாக. ஸோ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இது ஆயில் அப்சர்வ் பண்ணாது. அப்படியே உங்களுக்கு ஆயில் இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா டிஷ்யூ பேப்பரில் போட்டிங்கன்னா அந்த ஆயிலையுமே அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும், எடுக்கும்போதே ஆயிலே இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஸோ ரெண்டாவது பேட்சுமே நம்ம ஃப்ரை பண்ணிடுறோம். ஸோ இது ஃப்ரை பண்ணிகிட்ருக்கும்போதே நீங்கள் சுகர் சிரப் ரெடி பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஃப்ரை பண்ணி முடித்ததுக்கப்புறம் கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ இந்த லேயர்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. சுகர் சிரப்புக்கு 1/2 கப் தண்ணி 1 கப் சுகர் போட்டுட்டு 1 கம்பி பதம் வரணும். சுகர் ரொம்ப வேணாம் அப்படின்னா நீங்கள் 3/4 கப் சுகர் கூட போட்டுக்கலாம். சொன்ன மாதிரி வெல்லம் கருப்பட்டி கூட போட்டுக்கலாம். ஃப்ளேவருக்கு ஏலக்காய் போட்டிருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதிரி 1 கம்பி பதம் வந்த உடனே நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச சர்க்கரை இதில் போட்டுருவோம். இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பாதுஷா மாதிரி தான். சுகர் சிரப்பில் போட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடணும். அதுக்கப்புறமா இதை சுகரை அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும். அப்படியே விட்டுருங்க. கொஞ்சம் நேரம் ஆன உடனே சுகர் சிரப்பெல்லாம் அப்சர்வ் பண்ணிவிட்டு நல்லா கிறிஸ்பியாக மாறிடும். இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டிங்க அப்படின்னா நல்லா மொறுமொறுன்னு ஆகிடும், அந்த சுகரோட அந்த இதே இருக்காது. இந்த சர்க்கரை பார்த்தீங்க அப்படின்னா வெல்லத்துலேயும் பண்ணலாம். இதே பதம் தான். வெல்லத்தில் பண்ணலாம், கோதுமையில் பண்ணலாம், ராகி மில்லட் எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்டாக வரும். குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். டீ காஃபிக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இதுக்கப்புறம் ரொம்ப யூனிக்கான ஒரு ஸ்வீட் பண்ண போகிறோம். சிம்பிளான ஈஸியான பன்னீர் ஜாமுன் நம்ம வீட்லேயே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடைகளில் பார்த்தீங்கன்னா விலை அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம நினச்ச உடனே சாப்பிட முடியாது. இது குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். சங்கராந்தி, பொங்கல், தீபாவளி, ஹோலி எல்லா பண்டிகைகளுக்குமே நம்ம இது இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு சாப்பிட்லாம். நமக்கு பால் மட்டும் இருந்தால் போதும். எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இது பார்த்தீங்க அப்படின்னா சுகர் சிரப்பில் போடும்போது டிசால்வ் ஆகாமல் எப்படி பர்ஃபெக்டாக சாஃப்டாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல 1 லிட்டர் பால் எடுத்துக்கலாம். நான் செய்கிறது பார்த்திங்கன்னா சின்ன குவான்டிட்டியில் தான் செய்ய போகிறேன். இப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அடிப்பிடிக்காமல் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். இது நல்லா கொதித்து வரும்போது நம்ம லெமன் ஜூஸ் போடுவோம், இல்லைன்னா வினிகர். முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா நம்ம பன்னீர் பண்ணணும். நீங்கள் முதல்ல லெமன் ஜூஸ் ஊற்றும் போதே அந்த பன்னீரெல்லாம் தனியாக வரும், உங்களுக்கு பார்த்தா தெரியும். இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா லெமன் ஜூஸையும் ஊற்றிடலாம். 1/2 லிட்டருக்கு 1/2 லெமன், அதே மாதிரி 1 லிட்டருக்கு 1 லெமன் தேவைப்படும். லெமன் ஃப்ளேவர் இல்லைன்னா நீங்கள் வினிகர், தயிர் கூட போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா மீடியம் டு ஹையில் வச்சு நீங்கள் கொதிக்க வைங்க. இப்போ தனியாக வந்துடுச்சு. இதை நம்ம கம்ப்ளீட்டாக வடிச்சிடணும். இந்த ஸ்டெப்புக்கு கிட்டத்தட்ட 5 நிமிஷம்தான் ஆகும். பால் கொதிக்கிற டைம் தான் நமக்கு. இப்போ ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டுட்டு நல்லா அந்த வாட்டர், அதாவது அந்த தண்ணியெல்லாம் வடிகட்டிடலாம். இந்த தண்ணியை நீங்கள் என்ன பண்ணலான்னா சப்பாத்தி மாவு பிசைறது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் பார்த்திங்கன்னா நார்த் இந்தியாவில் எல்லா ஸ்வீட்ஸுமே இருக்கும். நீங்கள் ரசகுல்லாவாக இருக்கட்டும், குலாப் ஜாமுனாக இருக்கட்டும், கல்லாக்கண்டாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இந்த ப்ரொசீஜர் தான் ஸ்டார்டிங்கில் வரும். ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இதில் லெமன் ஃப்ளேவர் கொஞ்சம் தான் இருக்கும், பட் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிட்டோன்னா அதுவுமே நமக்கு போயிடும். ஸோ வினிகருக்கு நீங்கள் இப்படி தான் பண்ணணும். வினிகர் ஊற்றினீங்கனாலும் இதை வாஷ் பண்ணி தான் ஆகணும். காட்டன் கிளாத் இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா வாட்டரையும் நீங்கள் பிழிஞ்சு எடுத்துருங்க. அந்த தண்ணி நமக்கு இருக்கக்கூடாது. தண்ணி இருந்துன்னா உங்களால் இந்த பன்னீர் ஜாமுன் ரெடி பண்ண முடியாது.
ஸோ இதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் ஆகும், கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ். ஸோ இதெல்லாம் நான் பிழிஞ்சதுக்கப்புறமா இன்னும் எக்ஸ்ட்ரா ஏதாவது தண்ணி இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம இதில் போட்டுட்டோம் அப்படின்னா இருக்கிற தண்ணியும் அப்படியே வடிஞ்சிடும். இல்லை நீங்கள் கம்ப்ளீட்டாக வடிச்சிட்டிங்கன்னா இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணிடலாம் ப்ராசஸ். ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா லைட்டாக தண்ணி வரும் கீழே. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு 20 நிமிஷம் விட்டுருங்க. 20 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்த்தா தெரியும் கொஞ்சம் தண்ணி மட்டும் அதில் இருக்கும். இப்போ ஒரு பிளேட்டில் போட்டுக்கலாம். பிளேட்டில் போட்டுட்டு நல்லா சாஃப்டான டோ மாதிரி நம்ம கொண்டு வரணும். ஸோ கையில் எப்படி நீங்கள் நல்லா பசைஞ்சு விட்டுக்கணும். இதில் அந்த லம்ஸ் இருக்கக்கூடாது. நமக்கு சப்பாத்தி மாவெல்லாம் எப்படி வரும் அதை விட கொஞ்சம் சாஃப்டாக வரும். இப்படி நல்லா பிசையும் போது மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஜாமுன் சுகர் சிரப்பில் போடும்போது டிசால்வ் ஆகாது. இப்போ கார்ன்ஃப்ளவர் 1 டீஸ்பூன், மைதா நான் போடுறதை எடுக்க மறந்துட்ட வீடியோவில். இதுக்கப்புறமா எசன்ஸ், ரோஸ் எசன்ஸும் பிங்க் கலர் இல்லை சாஃப்ரான் ஃபுட் கலர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மட்டும் ஃபியூ ட்ராப்ஸ் விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ நான் சொல்லியிருந்த மாதிரி இதில் சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்ன்னு சொன்னால் இதுதான். கார்ன்ஃப்ளவரும் மைதா தான், ரெண்டுமே பைண்டிங் பண்ணும். நீங்கள் இன்கேஸ் தப்பாயிடுச்சுன்னா கூட உங்களுக்கு இதெல்லாம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அது டிசால்வ் ஆகாது. இதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது நீங்கள் எல்லாமே ரெடி பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் அந்த சுகர் சிரப்பில் போடும்போது உங்களுக்கு டிசால்வ் ஆகும். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா அதுக்கப்புறம் செய்கிற உங்களுக்கு இன்ட்ரெஸ்டே போயிடும். அதனால் இந்த 2 ஸ்டெப் மட்டும் நீங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். கொஞ்சம் அந்த மாவு ரொம்ப இலக்கமாக இருக்கக்கூடாது, பைண்டிங்க்குன்னு ஒன்று வேணும். ஸோ உங்களுக்கு எக்ஸ்பர்ட் அப்படின்னா நீங்கள் இதிலேயே கூட பண்ணலாம். பன்னீர் மட்டுமே வச்சு நீங்கள் பண்ணலாம். இல்லைனா ஒரே 1 டீஸ்பூன் இல்லைனா மைதா 1 டேபிள் ஸ்பூன், அவ்வளோதான். இதுக்கப்புறமா இதில் உங்களுக்கு தேவையான ஷேப்பில் நம்ம பண்ணிக்கலாம். பன்னீர் ஜாமுன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கடைகளில் அந்த ஓவல் ஷேப்பில் தான் இருக்கும். ஸோ அதனால நான் அப்படி பண்ணுறேன். இதே மெத்தட் தான் பார்த்தீங்க அப்படின்னா ரசகுல்லா, நீங்கள் பிங்க் கலர் ரசகுல்லா பண்ணுறதா இருக்கட்டும், எல்லோ கலராக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இதான் பேஸ். உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா லைட்டிங் ஃபஸ்ட்டு அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த கலர் லைட்டாக தெரியுது. பட் ஒரிஜினலாக நல்லா பிங்க்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணி வைக்கலாம். இல்லை அப்படின்னா ரவுண்ட் ஷேப்பில் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஃப்ளாட்டாக பண்ணலாம். இதுலேயே நம்ம ரசமலாயும் பண்ணலாம். பிங்க் ரசமலாய் சொல்லலாம், அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ இது சிம்பிள் தான். இதனோட உருண்டை பிடிக்கும்போது நம்ம நல்லா ப்ரெஷர் கொடுத்து பர்ஃபெக்டான பால்ஸ் மாதிரி பண்ணணும். உங்களுக்கு பார்த்தா தெரியும், 2 கைக்கு இடையில் வச்சுட்டு நல்லா எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர மாதிரி பண்ணுங்கள். இந்த ஸ்டெப் ரொம்ப முக்கியம். கிராக் இருந்துச்சுன்னா நான் சொன்ன மாதிரி தண்ணி சுகர் சிரப்பில் டிசால்வ் ஆகும். இந்த ஸ்டெப்பையும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். இதில் கிராக் ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது. உங்களுக்கு பார்த்தா தெரியும், இந்த மாதிரி உங்களுக்கு லூஸாக இருக்கக்கூடாது. ஸோ நமக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். அவ்வளோதான் இதனோட ஸ்டெப். அப்படின்னா இதுக்கப்புறம் சுகர் சிரப் ரெடி பண்ணணும். 2 கப் தண்ணியும் 1 கப் சுகரும் போடுறேன். சுகர் நிறையா பிடிக்குன்னா நீங்கள் 1.5 கப் சுகர் கூட போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் நான் 1 கப் சுகர் போடுறேன். கொஞ்சம் ஏலக்காய் பொடி உங்களுக்கு இது மாதிரி வேணான்னா ஏலக்காய் 2 தட்டி கூட போட்டுக்கலாம். ரோஸ் எசன்ஸ் கொஞ்சம் போட்டுக்கலாம். பிங்க் ஃபுட் கலர் கூட போட்டுக்கலாம். பட் நான் அதெல்லாம் போடாமல் சிம்பிளாக ஏலக்காய் பொடி மட்டும் போட்டிருக்கேன். ஏலக்காய் பொடி போடுறதுனால அந்த சுகர் சிரப் கொஞ்சம் லைட்டாக எல்லோ கலர் மாதிரி இருக்கும். மற்றபடி எல்லாமே நல்லாயிருக்கும். கேர்ஃபுல்லாக போடணும். அதே சமயம் கொதிக்காமல் நீங்கள் போடக்கூடாது. ஓரளவுக்கு கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் இதெல்லாம் போடணும். போட்டுட்டு இதை மூடி கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் இதை வேக வைக்கணும். உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ இந்தளவுக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிட்ருக்குன்னு. இது பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கொதிக்கும்போது இன்னும் கொஞ்சம் பெருசாகும். ஸோ இந்த டைமில் எனக்கு பவர் போனதுனால நான் கேஸ் ஸ்டவ்க்கு மாற்றிட்டேன். ஸோ நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் எடுத்துடுறேன். உங்களுக்கு கலர் பார்த்தா தெரியும், நல்ல பிங்க் கலர் வந்திருக்கு நமக்கு.
மேக்ஸிமமே இது வேகிறதுக்கு 10 நிமிஷம் தான். ஏன் அப்படின்னா ஆல்ரெடி நமக்கு பன்னீர் வந்து வெந்துடுச்சு. அதுக்கப்புறம் சுகர் சிரப்பை அப்சர்வ் பண்ணுறதுக்காக தான் நம்ம இவ்வளோ நேரம் வேக வைக்கிறோம். அவ்வளோதான், நம்ம வந்து பன்னீர் ஜாமுன் பர்ஃபெக்டாக கடையில் கிடைக்கிற மாதிரியே நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாப்பிட்டா கிட்டத்தட்ட 1 வீக் வரைக்குமே கெட்டு போகாது. ஏன்னா எல்லாம் குக் பண்ணிட்டோம். ஹோலி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லான ஒரு ஃபெஸ்டிவல்னு சொல்லலாம். அதுக்கு நம்ம ஒரு கொஞ்சமாக தான் கலர் ஆட் பண்ணியிருக்கோம். இதுக்கு இன்கேஸ் உங்களுக்கு இதெல்லாம் வேணான்னா பீட்ரூட்டோட ஜூஸ் எடுத்து பண்ணிங்கனாலும் ரொம்பவே சூப்பராக வரும். ஸோ நல்லா வடிகட்டி பண்ணுங்கள், அப்போ தான் அந்த டேஸ்ட்டு மாறாமல் இருக்கும். ஸோ ஒரு சிலருக்கு இதை வந்து போட்ட உடனே பிரிஞ்சிடும், அதாவது சுகர் சிரப்பில் போட்டோன்னே. ஸோ அதுக்காக தான் மைதா, கார்ன்ஃப்ளவர், ரவை நீங்கள் எது வேணாலும் ஆட் பண்ணி பண்ணலாம். ஸோ அதை மட்டும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கணும். மாவு நல்லா வந்து பிசைஞ்சிட்டு கிராக் இல்லாமல் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்வீட் கடையில் கிடைக்கிற மாதிரி அதே அளவுகளோட நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். சிம்பிளாக பர்ஃபெக்டாக எப்படி மினி ஜாங்கிரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக ஜூஸியாக இருக்கும். பிகினர்ஸ்க்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உங்களுக்கு ஃப்ளவர் மாதிரி அந்த ஜாங்கிரி சுத்த தெரியலனா கூட இது மாதிரி பண்ணலாம். ஜாங்கிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கணும், அதே சமயம் நல்லா ஜூஸியாகவும் இருக்கணும், சொதன்னு இருக்கக்கூடாது. இப்படி இருந்தனாவே ரொம்ப நாளைக்கு இது கெட்டு போகாமல் இருக்கும். இதுக்கு 1 கப் உளுந்து எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஒரு 3லேருந்து 4 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 3 மணி நேரம் நம்ம இதை ஊற வைக்கணும். 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா ஊறினா தான் ஜாங்கிரி வந்து பர்ஃபெக்டாக வரும், மாவு அதிகமாகும். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு 3 மணி நேரம் அப்படியே விட்டுறலாம். இதோடு சேர்த்து கொஞ்சம் நீங்கள் இட்லி ரைஸ் கூட 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ 3 மணி நேரத்துக்கு அப்புறமா கம்ப்ளீட்டாக வடிச்சிடணும். அதுக்கப்புறமா நம்ம மெதுவடைக்கு அரைக்கிற மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணும். தண்ணி நிறைய ஊற்றிடாதீங்க. ஊற்றுனீங்க அப்படின்னா ஜாங்கிரி நல்லா வராது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஸ்ப்ரிங்கிள் பண்ணணும். தேவைப்பட்ட ஐஸ் க்யூப்ஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் மட்டும்தான் தண்ணி ஊற்றுறேன். அதுக்கப்புறம் அரைக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பண்ணிக்கலாம். மாவுன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஃப்ளஃபியாக இருக்கணும், அதே சமயம் நல்லா ஸ்மூத்தாகவும் இருக்கணும். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். நல்லா பீட் பண்ணிக்கோங்க ஒரு 2 நிமிஷத்துக்கு. கையில் எடுத்து பார்த்தா அதில் ஒரு சின்ன திப்பி கூட இருக்கக்கூடாது. இப்போ ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதில் நான் கார்ன்ஃப்ளவர் இல்லை அரிசி மாவு நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஃபுட் கலர் அப்படிங்கிறது கொஞ்சம் தான், நீங்கள் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். இல்லைனா வந்து சாஃப்ரானை வந்து கொஞ்சம் லைட்டாக அரைச்சிட்டு லைட்டாக சுடுதண்ணியில் போட்டிங்க அப்படின்னா நல்ல கலர் வந்துடும். அதை கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். இப்படி கலர் வேணாம் அப்படின்னா, இல்லை ப்ளைனாக ஒயிட்டாக விட்டாலும் ஓகே. ஸோ இதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா பீட் பண்ணணும். அப்போ தான் அந்த ஏர் பபிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். நீங்கள் அரைச்ச உடனே ஊற்றி பண்ணக்கூடாது. ஸோ இது நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து கொஞ்சம் சைடில் இருக்கட்டும். நம்ம சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணணும். இதுக்கு 1 கப் தண்ணி, 2 கப் சுகர் போடலாம். சுகர் பிடிக்காதவங்க வெல்லம், நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி எது வேணாலும் போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சியாக வந்தால் போதும். அதாவது என்னென்னா பிசு பதம் வந்தால் போதும். இல்லைன்னா அரை கம்பி பதம், 1 கம்பி பதம் வரலாம். 1 கம்பி பதம் வந்தீங்கன்னா கொஞ்சம் லெமன் ஜூஸ் வந்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இல்லைன்னா சீக்கிரமாக கிறிஸ்டலைஸ் ஆகிடும். ஸோ நமக்கு இன்னும் வரலை இந்த பிசு பதம். இன்னும் கொஞ்சம் நேரம் இதை வந்து நம்ம ஒரு 2 நிமிஷம் நல்லா பாயில் பண்ணிங்கன்னா வந்துடும். இப்போ ஏலக்காயும் ஃபுட் கலரும் நான் போடுறேன். இதே தான். உங்களுக்கு ஃபுட் கலர் பிடிக்கல அப்படின்னா சாஃப்ரான் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கணும். உங்களுக்கு நல்லா இந்த நுரைச்சி வருது பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேஜில் பண்ணிங்க அப்படின்னா அரை கம்பி பதம் வரும், இல்லைன்னா பிசு பதம் வரும். ஸோ இப்படி வரும்போது இதை அப்படியே மூடி நம்ம சைடில் வச்சிடலாம். சுகர் சிரப் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. வெல்லத்துக்கும் சேம் தான். இப்போ ஒரு
பைப்பிங் பேக்கோ, ஜிப்லாக் கவரோ, இல்லை உங்கள்கிட்ட வந்து பால் பாக்கெட் இருக்கும், அந்த பால் பாக்கெட்டில் நீங்கள் இப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மாவு ஊற்றிக்கலாம். உங்கள்கிட்ட துணி காட்டன் கிளாத் இருந்ததுன்னா கூட அதில் ஓட்டை போட்டு கூட நீங்கள் பண்ணலாம். ரெடிமேடாகவும் கிடைக்கிது ஜாங்கிரி துணின்னு சொல்லிட்டு. இது வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும் ஷேப் பண்ணுறதுக்கு. சின்னதாக மட்டும் கட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஆயிலை லோ மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது மாதிரி சின்ன சின்னதாக நம்ம பிழிஞ்சு விட்டு எடுத்துடலாம். ரொம்ப ஹை ஹீட்டில் இருந்ததுன்னா ஜாங்கிரி பிரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஹீட் இல்லைனாலும் அது ஃப்ளாட் ஆகிடும். அதனால் நம்ம கரெக்டாக லோ மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கணும். அதே மாதிரி பிகினர்ஸாக இருக்கும்போது நமக்கு பேனும் ஃப்ளாட்டாக தான் இருக்கணும். ஆயில் வந்து நீங்கள் ரொம்ப ஊற்றி பண்ண வேணாம். நம்ம ஷேலோ ஃப்ரை பண்ணுற மாதிரி தான் பண்ணணும். உங்களுக்கு கரெக்டான ஹீட் எப்படி தெரியும் அப்படின்னா, நீங்கள் பிழிஞ்சு விட்ட உடனே கரெக்டாக அந்த ஷேப் அப்படியே உப்பி வரும். இதில் நம்ம போட்டிருக்க கார்ன்ஃப்ளவர் வந்து நல்லா கிறிஸ்பினஸை கொடுக்கும். நான் சொன்ன மாதிரி கார்ன்ஃப்ளவர் பிடிக்காதவங்க அரிசி மாவு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நான் அரைக்கும் போதே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இட்லி ரைஸோ பச்சரிசியோ போட்டு அரைச்சிட்டிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக வந்துடும். ஸோ நீங்கள் இதை பிழிஞ்சு விடும்போது நமக்கு அப்பப்போ ஜாங்கிரி வந்து தள்ளி விட்டுக்கோங்க. உடனே தள்ளி விட வேணாம், ஏன்னா அது வந்து ஷேப் வந்து அப்படியே இருக்கும், சாஃப்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் மேலே வந்தோடனே தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஜாங்கிரி பிழிஞ்சிடலாம். நான் ஃபுட் கலர் வந்து மைல்டாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு அதிகமாக தேவைப்பட்டதுனால நீங்கள் போட்டுக்கலாம். நமக்கு பர்ஃபெக்டாக மினி ஜாங்கிரி ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இது ஃப்ரை ஆகிடுச்சின்னு எப்படி தெரியும்னா, அந்த ஆயில் சத்தம்லாம் கொஞ்சம் அடங்கும், பார்த்திங்கன்னா தெரியும். எல்லாமே நல்லா வந்து ஃப்ளஃபியாக வந்திருக்கு, நல்லா உப்பி வந்திருக்கு. இப்படி வந்தால் மட்டும்தான் நம்ம சுகர் சிரப்பில் போடும்போது அது நல்லா அதை அப்சர்வ் பண்ணிவிட்டு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ஜாங்கிரியோட உள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஹோல்ஸ் இருக்கும். இந்த குட்டி குட்டி ஜாங்கிரி பண்ணுறது பிகினர்ஸ்க்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நான் ஃப்ளவர் ஜாங்கிரி பர்ஃபெக்டாக எப்படி பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன். நீங்கள் அதையும் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நமக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ இதை எடுத்துகிட்டு நம்ம டைரெக்டாக வார்ம் சிரப்லேயும் போடலாம். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் டிஷ்யூ பேப்பரில் போட்டு அதுக்கப்புறம் போடலாம். நான் வந்து டைரெக்டாக தான் போட போகிறேன். ஆயிலெல்லாம் வடிச்சிட்டு இந்த சுகர் சிரப்பில் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 5லேருந்து 10 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க லைட்டாக. இது எல்லாமே எடுத்து திரும்ப அந்த சிரப்லேயே போட்டுட்டு இதையும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட போகிறேன். ஏற்கனவே இருக்கிற ஜாங்கிரியெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிச்சு. அதையெல்லாம் நம்ம எடுத்துடலாம். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எந்த அளவுக்கு அது நல்லா ஷைனிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தீபாவளி, அதுக்கப்புறம் ரக்ஷாபந்தன், ஹோலி எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே இந்த ஜாங்கிரி, ஜிலேபி இப்படி வந்து மாற்றி மாற்றி பண்ணலாம். இதில் வந்து கலர் வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து கேரட் ஜூஸை விட்டு பண்ணலாம். ஹோலி அப்படிங்கும்போது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஆரஞ்சு கலர் ஆட் பண்ணியிருக்கோம். அது வந்து ரொம்ப குறைவாக தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு குழந்தைகளுக்கு கொடுத்தாலும் சரி, நம்ம சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு சுகர் சிரப்பு கலர் எல்லாம் வேணான்னா ரொம்ப சிம்பிளான மெத்தட் வெல்லத்தில் பண்ணலாம். வெல்லம், கருப்பட்டி, நாட்டு சர்க்கரை இது எல்லாத்துலேயும் பண்ணும்போது உங்களுக்கு கலர் இருக்காது. ஆனால் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இதே பதத்தில் பண்ணுங்கள். நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், ஜூஸியாகவும் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் வரைக்குமே இது வந்து கெட்டு போகாது. இதுக்கப்புறம் எல்லோ கலரில் ரொம்ப சிம்பிளாக, அது வந்து ஆர்டிஃபிஷியல் கலர் இல்லாமல் ஒரு ஸ்வீட் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஜாங்கிரி எல்லாம் விட நமக்கு அது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். 10 நிமிஷம் போதும். சிம்பிளாக ஈஸியாக 10 நிமிஷத்தில் மாம்பழத்தை வச்சு ஒரு தேங்காய் லட்டு பண்ண போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 1 வாரம் வரைக்குமே ஃப்ரிட்ஜில் இருந்தால் கெட்டு போகாது. அதே சமயம் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரும் இல்லாமல் பண்ணியிருக்கோம். எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவருமே ஆட் பண்ணலை. இதுக்கு ஒரு பழுத்த மாம்பழம் எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த வெரைட்டி வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் புளிக்காத மாம்பழமாக இருக்கணும். கலர் வந்து நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு கலர் நல்ல எல்லோயிஷாக வரும். இல்லை அப்படின்னா லைட் எல்லோவாக வரும், அவ்வளோதான். ஸோ இது மாதிரி நம்ம சுளைகள் எடுத்துக்கணும். அதே சமயம் நமக்கு நார் ரொம்ப இருக்கிற மாம்பழத்தை எடுக்கக்கூடாது. இப்போ மிக்சியில் போட்டுட்டு நம்ம அரைச்சிக்கலாம்.
இதுலேயே கொஞ்சம் சாஃப்ரான் போட்டாலும் ஓகே, நல்லாயிருக்கும். இப்போது அரைச்ச பேஸ்ட்டை பேனில் போட்டுட்டு லைட்டாக மட்டும் மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ அடுப்பை வந்து ஆஃப் பண்ண வேணாம். இதில் 1 கப் டெசிகேட்டட் கோகோனட், 1/2 கப் மில்க் பவுடர், ஏலக்காய் பொடி, அதுக்கப்புறம் நெய் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு கண்டென்ஸ் மில்க் வந்து ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1/4 கப்லேருந்து 1/2 கப் வரைக்கும் நீங்கள் ஸ்வீட் கண்டென்ஸ்ட் மில்க் வந்து போட்டுக்கலாம். மாம்பழத்தோட இனிப்பை பொறுத்து நம்ம ஸ்வீட்னஸ் வந்து நம்ம ஆட் பண்ணணும். இதில் வந்து உங்கள்கிட்ட கண்டென்ஸ்ட் மில்க் இல்லைன்னா கவலையே பட வேணாம், பால் ப்ளஸ் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் க்ரீம் ஆட் பண்ணலாம், ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் இதை வதக்கணும். இது நல்லா திக்காக வரும். இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா திக்காக வர வரைக்கும் நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மில்க் பவுடரோ டெசிகேட்டட் கோகோனட்டோ தேவைப்பட்டதுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்கள்கிட்ட டெசிகேட்டட் கோகோனட் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம நார்மல் தேங்காயை நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்சியில் அரைச்சிட்டு கூட பண்ணலாம். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வரும். இதில் வந்து உங்களுக்கு திக்காக வர்றதுக்கு ஒரு 2-3 நிமிஷம் தான் தேவைப்படும். இப்படி வந்ததுக்கப்புறமா பேனில் ஒட்டாமல் நம்ம அப்படியே ஆற வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் வந்து அப்படியே இருக்கட்டும். அப்படிங்கும்போது இன்னும் நல்லா திக்காயிடும். ஸோ இதை ரெடி பண்ணுறதுக்குள்ளே இதை ரோல் பண்ணுறதுக்கு வந்து நம்ம டெசிகேட்டட் கோகோனட் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஆறிடுச்சு. அதே சமயம் அந்த ஸ்டிக்கினஸ் இருக்காது. இப்போ நம்ம தேவையான ஷேப்லேயோ தேவையான அளவுகளில் லட்டாக பிடிச்சிக்கலாம். கையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கையிலேயே ஒட்டாது இது. இதில் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வந்து ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா பாதாம், பிஸ்தா, முந்திரி எது வேணாலும் நல்லா சாப் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். அதுவுமே நல்லாயிருக்கும். பர்ஃபி ட்ரேயில் போட்டிங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான பர்ஃபி ரெடி ஆகிடும். ஸோ எல்லாமே சேம் மெத்தட் தான். இதை வந்து நம்ம லட்டா பிடிச்சதுக்கு அப்புறமா திரும்ப வந்து டெசிகேட்டட் கோகோனட்டில் நம்ம ரோல் பண்ண போகிறோம். ஸோ 2 விதமாக பண்ணலாம். ஒன்று டெசிகேட்டட் கோகோனட்டில் ரோல் பண்ணுறது, இன்னொன்று வந்து மில்க் பவுடரில் ரோல் பண்ணுறது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த மேங்கோ பால்ஸ் வந்து ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு வந்து வெரைட்டி பண்ணும்போது நம்ம சாக்லேட்டில் டிப் பண்ணியும் பண்ணலாம். அதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது டெசிகேட்டட் கோகோனட்டில் ரோல் பண்ணிட்டோம். இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக. ஏன்னா மேலே இருக்க அந்த மாய்ஸ்சர் வந்து அதை எடுத்துரும். அப்படிங்கும்போது இந்த லட்டு வந்து கெட்டு போகாது. இதே வந்து பார்த்தீங்கன்னா இதே ரெசிபியை நம்ம ஃபயர் இல்லாமையும் பண்ணலாம். ஒரு பவுலில் மாம்பழத்தை அரைச்சி அதில் போட்டுட்டு மில்க் பவுடர், அதுக்கப்புறம் டெசிகேட்டட் கோகோனட், கண்டென்ஸ்ட் மில்க் இதை வச்சும் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கேரட்லேருந்து ஆரம்பித்து பீட்ரூட், அதுக்கப்புறம் கொக்கோ பவுடர், காஃபி ஃப்ளேவர்லேயும் நீங்கள் பண்ணலாம். ரோஸ் எசன்ஸ், ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர்லேயும் பண்ணலாம். ப்ளூபெரியில் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். சிம்பிளாக ஈஸியாக 10 நிமிஷத்தில் சாஃப்டான வனிலா பர்ஃபி பண்ண போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 80s 90s கிட்ஸோட ஃபேவரேட்டுன்னு சொல்லலாம். ஸோ அந்த காலத்தில் ஸ்கூலில் கடைகளில் இந்த பர்ஃபி எப்போவுமே இருக்கும். அப்படியே வாயில் வச்சோன்னே கரைஞ்சிற மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சரியான அளவுகளோட பண்ணீங்க அப்படின்னா இந்த தீபாவளிக்கு பர்ஃபெக்டாக பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணிடலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலரில் மட்டும் இல்லை, பிங்க் கலர், ஒயிட் கலர்லேயும் நீங்கள் பண்ணலாம். சாக்லேட் ஃப்ளேவர் இருந்தால் அதுலேயுமே பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு ஒரு 1/2 கப் நெய் எடுத்துக்கலாம். 3/4 கப் மைதா போட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணலாம். கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணணும். நீங்கள் மில்க் பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இது வந்து அப்படியே மணலாக வரும் உங்களுக்கு, அந்த மணம் வரும் உங்களுக்கு. ஆனால் ப்ரௌன் ஆகக்கூடாது. ஸோ ஒரு 5 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா எடுத்து பிளேட்டில் போட்டுடலாம். நீங்கள் மாவை சலிச்சும் பண்ணலாம். ஸோ இதுக்கப்புறமா சுகர் சிரப். இதுக்கு 1 கப் சுகர், 1/2 கப் தண்ணி ஊற்றிட்டு ஒரு கம்பி பதம் வரணும். ஒரு கம்பி பதம் வந்தால் மட்டும்தான் பர்ஃபி வந்து ரொம்ப சொதன்னு இல்லாமல் ரொம்ப ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். சுகர் சிரப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கம்பி மாதிரி வந்துன்னா இது வந்து ஒரு கம்பி பதம். இப்போது ஃபுட் கலர், அது எடிபிள் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2லேருந்து 3 ட்ராப் ஆட் பண்ணிங்க அப்படின்னா
கலர் பெர்ஃபெக்ட்டாக இருக்கும். அதுக்கு மேலே நீங்கள் போட வேணாம். கலர் பிடிக்கலன்னா ஒயிட் கலராகவே நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா சாஃப்ரான் போடலாம். இப்போது வறுத்த மைதா மாவு போட்டுட்டு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் விஸ்க் இருந்து பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சூடு பண்ணி செய்ய ஆரம்பிக்கும் போது அந்த கட்டியெல்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே உடஞ்சிரும். ஸோ இப்போ இதை நம்ம பேன்லேருந்து ஒட்டாமல் வர வரைக்கும் லோ மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு குக் பண்ணணும். இப்போ வனிலா எசன்ஸ் வந்து ஃபியூ ட்ராப்ஸ் மட்டும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், இவ்வளோ தான் தேவைப்படும். இது வந்து ரெடி ஆகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். இப்போ வந்து பேனில் ஒட்டாமல் வரணும், அவ்வளோதான். நீங்கள் கையில் எடுத்து பால் மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஸ்டிக்கி இல்லாமல் ஒரு பால் கிரியேட் பண்ண வரும். உங்களுக்கு இந்த லார்ஜ் பபிள்ஸ் வந்துருச்சு. இப்போது நம்ம முந்திரி போட்டுக்கலாம். முந்திரி, பாதாம், பிஸ்தா நீங்கள் எது வேணாலும் போடலாம். நீங்கள் ரோஸ் எசன்ஸ் இருந்ததுன்னா அதை கூட போட்டுக்கலாம். வனிலா ஃப்ளேவர் பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஏலக்காய் பொடி கூட போட்டுக்கலாம். ஆனால் இது வனிலா பர்ஃபி அப்படிங்கிறனால நான் வனிலா எசன்ஸ் போட்டிருக்கேன். இப்போ பெர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம ஆற வைக்கணும். ஒரு 2 நிமிஷம் ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா மிக்ஸ் பண்ணிவிட்டு ட்ரேயில் போடுவோம். இந்த மாதிரி ஒட்டாமல் வந்துருச்சுன்னா நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு பிகினர்ஸ்க்காக நான் காட்டுறேன் இது எப்படி வந்து பேனில் ஒட்டாமல் வருதுன்னு சொல்லிட்டு. இதே சமயம் நீங்கள் ரொம்ப குக் பண்ணீங்கனால என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப ஹார்ட் ஆகிடும் பர்ஃபி. ஸோ இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா வந்து கூல் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சாஃப்டான டோ மாதிரி வந்துருச்சு. இதுக்கு மேலே ட்ரேயில் விட்டுறாதீங்க. சாரி, இதுக்கு மேலே பேனில் விட்டீங்க அப்படின்னா இன்னும் ஹார்ட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் பர்ஃபி கட் பண்ண வராது. ஸோ இந்த ஸ்டேஜில் எடுத்து நம்ம ட்ரேயில் போட்டுட்டு பட்டர் ஷீட் ட்ரேலையோ இல்லை அப்படின்னா வந்து நெய் தடவின பிளேட்லேயோ போட்டுட்டு இமீடியட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். நீங்கள் ஸ்பூனில் வந்து நெய் தடவிட்டும் இது மாதிரி பண்ணலாம். ஏன் அப்படின்னா நம்ம இமீடியட்டாக செட் ஆகிறதுனால நம்ம ரொம்ப டைம் எடுத்துட்டீங்க அப்படின்னா அப்படியே ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வந்துடும் உதிரி உதிரியாக. இப்போவே வந்து நீங்கள் நல்லா ப்ரெஷர் கொடுத்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டா அது வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். அவ்வளோதான். இது 2 நிமிஷத்துலேயே உங்களுக்கு ரெடி ஆகிடும். ஸோ 2 நிமிஷம் விட்டுட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கும்போதே நம்ம எடுத்து கட் பண்ணிடலாம். நான் சொன்ன மாதிரி மற்ற பர்ஃபி மாதிரி இல்லாமல் இது வந்து சீக்கிரமாகவும் செட் ஆகிடும். அதே சமயம் அளவுகளும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியான அளவுகள் தான். உடச்சி காட்டுற எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து கிட்டத்தட்ட 2 வீக்ஸ் வரைக்குமே கெட்டு போகாது. தேவையான ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம். இதில் மேலே வந்து கொஞ்சம் அதிகமாக நெய் தடவி பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்மூத்தாக வரும். ஸோ ஒரு பீஸ் எடுத்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வாயிலேயே மெல்ட் ஆகிடும். ஸோ இதே மாதிரி சிம்பிளான ஈஸியான ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். கிரியேட்டிவ் வேர்ல்ட்னு இன்னொரு சேனல் இருக்குது. அதுலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2000 ரெசிபிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் foods.in அப்படிங்கிற வெப்சைட்டை கிட்டத்தட்ட ஒரு 15 இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். அதுலேயே 8000 ரெசிபிஸ் இருக்குது. சிம்பிளான ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸோட ப்ளஸ் வீடியோஸோடய இருக்கும். ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதை நீங்கள் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன பொருட்கள் போடுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணலாம்.